கருப்பு மருமகள், குண்டான மாமியார் பார்ட் 2 ரீகேப். பையனுக்கு கல்யாணம் பண்ணி வைக்கணும்னு சம்பந்தத்தை எல்லாம் பார்த்து நல்ல சம்பந்தம் வந்தும் பொண்ணு பார்க்க கிளம்பும் போது கருப்பான பூனை வந்ததுனால போக வேண்டிய இடத்துக்கு போகாம நின்னுட்டு பையனோட ஸ்டேட்டஸ்க்கு தகுந்த மாதிரி சம்பந்தத்தை பார்க்கணும்னு நினைக்கும் போது அவங்களோட பையனான பாபு தான் காதலிச்ச பொண்ணை கல்யாணம் பண்ணி கூட்டிட்டு வந்தாரு. மருமகளை பார்க்காத வரைக்கும் பையனோட காதலையும் அவனோட கல்யாணத்தையும் ஒத்துக்கிட்ட தேவி அதுக்கப்புறம் மருமகளை பார்த்து அவளோட கலரை பார்த்த உடனே வாசல்லையே தன்னோட பையனையும் மருமகளையும் அங்கேயே நிறுத்திட்டு பையனுக்கு புத்தி சொல்றதுக்காக ட்ரை பண்ணிட்டு இருக்கும் போது இது எல்லாத்தையுமே நாம இதுக்கு முன்னாடி வீடியோல பார்த்தோம். அதுக்கப்புறமா தன்னோட பையனை வாசலே நிக்க வச்ச தேவி, நில்லுடா அங்கேயே, எப்படி அவளை கல்யாணம் பண்ணிக்கணும்னு தோணுச்சுடா உனக்கு? என்னை பத்தி நல்லா தெரியும், எனக்கு கருப்பு பிடிக்காதுன்னு தெரியும், ஆனாலும் ஏன் முன்னாடி கருப்பா இருக்கிறவட கல்யாணம் பண்ணிட்டு வீட்டுக்கு கூட்டிட்டு வருவியா? முதல்ல நான் அவளை எப்படிடா மருமகளா சேர்த்துப்பேன்னு நினைச்ச நீ? அம்மா, உனக்கு பிடிக்காது, நீ கண்டிப்பா வேணான்னு சொல்லுவேன் எனக்கு நல்லாவே தெரியும். அதுக்காக நான் காதலிச்ச பொண்ணை என்னால கைவிட முடியாது. என்னடா பெரிய பெரிய வார்த்தையெல்லாம் பேசுற? என்ன மந்திரம் போட்டு கூட்டிட்டு வந்தா இவ உனக்கு? ஏய், என்னடி உன் முகர கட்டைக்கு என் பையன் தான் உனக்கு கிடைச்சானா? உன்ன மாதிரி இருக்கவளை என்னோட கேட்டு கூட தாண்ட விட மாட்டேன். அப்படிப்பட்ட நீ என் நடு வீட்டுல வந்து உட்காருவியா? இப்படி திட்டிக்கிட்டே இருக்கும்போது தீபா அழுதுகிட்டே இருக்கா. இத பார்த்த பாபு, இங்க பாருமா, அவளை எதுவும் சொல்லாத, இந்த கல்யாணம் என்னோட இஷ்டத்துக்கு நடந்தது. ஏய், என்னடா அப்பவே உனக்கு பொண்டாட்டி ஜாஸ்தியாயி அம்மா ரொம்ப கம்மி ஆயிட்டனா? முதல்ல யாருடா இவ? இங்க பாருமா, அவளோட பேரு தீபா. நான் இந்த பொண்ணு மேல இஷ்டப்பட்டேன், கல்யாணம் பண்ணிக்கலாமான்னு கேட்டேன். அவங்களுக்கு அப்பா கிடையாது, அம்மா மட்டும்தான் இருக்காங்க. அவங்க அம்மா இந்த கல்யாணத்துக்கு ஒத்துக்கிட்டாங்களாடா? ஏன்டா ஒத்துக்க மாட்டா? கோட்டீஸ்வரம் வீட்டு சம்பந்தம் இல்ல, எவதா ஒத்துக்காம இருப்பா? ஒத்துக்கிட்டு தான் இருந்திருப்பா. இந்த அம்மாவும் பொண்ணும் நல்ல மாயாஜால வித்தைய பண்ணி உன்னை அழகா வலை விரிச்சு புடிச்சிட்டாங்களாடா. நான் கல்யாணம் பண்ணிக்கிட்டு இங்க வர வரைக்கும் நான் உன் பையனும் எனக்கு கோடி கோடியா சொத்து இருக்கணும், பணம் இருக்கணும் இவங்களுக்கு தெரியவே தெரியாது. உனக்காக நான் எவ்வளவு பெரிய சம்பந்தத்தை பாத்துக்கிட்டு இருக்கேன். என் மேல உனக்கு கொஞ்சம் கூட மரியாதையே இல்லையாடா? அது இருக்கறனால்தாம்மா நான் எங்கேயுமே போகாம உன்னை தேடி இங்க வந்திருக்கேன். ஓஹோ, அப்படியா? அவ்வளவு பாசமும் மரியாதையும் இருக்கிறவனா இருந்தா அவளை எங்க இருந்து கூட்டிட்டு வந்தியோ அங்கேயே விட்டுட்டு வா போ. என்ன மன்னிச்சிருமா, நான் உன் மேல மரியாதை வச்சிருக்கேன், அதுக்காக நான் அவளை விட்டுற முடியாது, புரிஞ்சுதா? அவ இப்ப என்னோட வைஃப், நான் எங்க இருந்தாலும் அவ அங்கதான் இருப்பா. இப்படி சொல்லிக்கிட்டே இருக்கும்போது தேவிக்கு பயங்கரமா கோவம் வருது. ஆனா பையனை திட்ட முடியாம அடிக்க முடியாம அப்படியே சைலண்டா நிக்கிறாங்க. ஒரே தடவையா அவங்க ஹஸ்பண்ட் மோகன் பக்கம் பார்த்து, என்னங்க இது, இவனுக்காக பெரிய இடத்துல சம்பந்தம் பாத்துக்கிட்டு இருந்தா இவன் என்னடானா இப்படி பண்ணிட்டு வந்து நிக்கிறான்? நீங்களாவது கேளுங்க. கேக்குறதுக்கு அங்க ஒண்ணும் இல்ல தேவி. அவன் நான் அந்த பொண்ணு காதலிக்கிறேன், எனக்கு கல்யாணம் பண்ணி வைங்கன்னு கேக்கல, கல்யாணம் பண்ணி கூட்டிட்டு வந்திருக்கான். அவன் மேல நம்மளுக்கு பாசமோ அன்போ இருந்துச்சுன்னா அந்த கல்யாணத்தை நம்ம அக்செப்ட் பண்ணி தான் ஆகணும். ஆனா இப்படி தேவையில்லாம சண்டை போட்டு நீ கல்யாணம் பண்ண பொண்ணை விட்டுட்டு வந்துருன்னு சொல்றது சுத்தமா நல்லா இல்லம்மா. அப்படின்னா அவளுக்கு நான் ஹாரத்தி எடுத்து உள்ள கூட்டிட்டு வரணுமா? நான் ஒத்துக்க மாட்டேன். அவ இந்த வீட்டுக்குள்ள காலடி எடுத்து வைக்கவே கூடாது. சரிம்மா, நானே எங்கேயாவது போய் இருந்துக்கிறேன் அப்படின்னு பின்னாடி திரும்பி வைஃபோட கைய புடிச்சுக்கிட்டு போய்கிட்டே இருக்கான். இத பார்த்த தேவி பயங்கர கோபத்தோட, நில்லுடா, என்னடா 25 வருஷமா பெத்து வளர்த்த அம்மா பேச்சுக்கு கௌரவம் கிடையாது, இன்னைக்கு வந்த அவ கைய புடிச்சிட்டு நீ பாட்டுக்கு போயிட்டு இருக்க? அப்படின்னா வீட்டுக்குள்ள விடுமா, நாங்க இங்கே இருக்கோம். விடுறேன்டா, உள்ள விடுறேன், ஆனா உன்னை மட்டும்தான் நான் வீட்டுக்குள்ள விடுவேன், அவளை சுத்தமா விட மாட்டேன். அப்படி சொல்லிக்கிட்டே இருக்கும்போது ஹஸ்பண்ட் மோகன், இது என்ன தேவி, அவனே நம்பி வந்த அந்த பொண்ணோட கதி என்ன ஆகுறது? என்ன வேணாலும் ஆகட்டும், எனக்கு அதை பத்தி கவலையே இல்ல. அவ அந்த கேட்டை தாண்டி இந்த வாசல் வரைக்கும் வந்தா அப்படிங்கறதுனால அந்த வாசல் கிட்டே நான் நிக்க வைக்கிறேன் அவளை. அவ மட்டும் அந்த வாசலை தாண்டி வீட்டுக்குள்ள வந்திருந்தா, அவ இல்ல நானே இந்த வீட்டை விட்டு போயிட்டு இருப்பேன். இங்க பாருமா, நான் உன்னோட வார்த்தைக்கு கட்டுப்பட்டிருப்பேன். நீ என்ன சொன்னாலும் அதை நான் கண்டிப்பா கேட்பேன். ஆனா ஒரே ஒரு விஷயம், என்னோட பொண்டாட்டிய விட்டுருன்னு மட்டும் சொல்லாத. இப்படி சொல்லிக்கிட்டே இருக்கும்போது தேவி பையன் கிட்டையும் பிடிக்காத அந்த மருமகளையும் பயங்கர கோபத்தோட பார்த்து பின்னாடி திரும்பி தன்னோட ஹஸ்பண்ட் மோகன் கிட்ட போய், இங்க பாருங்க, நம்ம வீட்டு புத்திரா இருக்கால, அவனை அந்த கெஸ்ட் ஹவுஸ்ல இருக்க சொல்லுங்க. ஆனா ஒரு கண்டிஷன், நான் இருந்தாலும் இல்லைன்னாலும் அவ மட்டும் இந்த வீட்டுக்குள்ள காலடி எடுத்து வைக்க கூடாது. சரிம்மா,
அப்படின்னு தீபாவோட கைய பிடிச்சிட்டு பின்னாடி திரும்பி போய்கிட்டே இருக்கும்போது தீபா பாபுவோட கைய விட்டுட்டு அங்க திரும்பி அந்த வீட்டோட வாசலுக்கு நமஸ்காரம் வச்சு மாமியார் மாமனார பார்த்து ஒரு தடவையா அழுதுகிட்டே தன்னோட ஹஸ்பண்ட பார்த்து ரொம்ப சந்தோஷப்பட்டுக்கிட்டு அவன் கைய பிடிச்சுக்கிட்டே அங்க இருந்து போயிட்டா. அவங்க அப்படி போன உடனே தேவி பின்னாடி திரும்பி பார்த்து அங்கேயே உட்கார்ந்து அவங்களும் அழுதுகிட்டு இருக்காங்க. இத பார்த்து மோகன் அவங்க பக்கத்துலயே உட்கார்ந்துகிட்டு, ஏன் அவ்வளவு கோவம், எதுக்கு இவ்வளவு கஷ்டம், இப்ப என்ன ஆயிடுச்சுன்னு இப்படி அழுதுகிட்டு இருக்க? அவனுக்கு பிடிச்ச பொண்ணு அவன் கல்யாணம் பண்ணிக்கிட்டான். எப்ப இருந்தாலும் அவனோட சந்தோஷம் தானே நமக்கு முக்கியம். இது அவனோட லைஃப்மா, அவனுக்கு பிடிச்ச மாதிரி வாழ விட. என்னங்க இது, பசங்களை பெத்து ஆளாக்குறது மட்டும்தானா அப்பா அம்மாவோட கடமை? ஒரு தடவையா ரெக்க வந்தா பறக்கிற பறவையா இருந்தாலும் வளர்ந்த பையனா இருந்தாலும் அவ்வளவுதானா, பறந்து போயிடுவாங்களா? அவ்வளவுதான். நீ ரொம்ப இந்த விஷயத்த பத்தி யோசிச்சு யோசிச்சு உன்னோட மூளையை கெடுத்துக்காத தேவி. அவ யாருங்க அவ அப்படின்னு கேட்டுக்கிட்டே இருக்காங்க. பாபுவும் தீபாவும் 2 பேரும் சேர்ந்து கெஸ்ட் ஹவுஸ்க்குள்ள வந்தாங்க. இன்னும் மன்னிச்சிரு தீபா, கல்யாணம் பண்ணி கூட்டிட்டு வந்த முதல் நாளே உன்னை அழ வச்சிட்டேன். இப்படி சொல்லிக்கிட்டே இருக்கும்போது தீபா கொஞ்சம் நின்னு, உங்களை மாதிரி ஒரு கோடீஸ்வரங்க என்ன மாதிரி சாப்பாட்டு கஷ்டப்படுற ஒரு பொண்ணை கல்யாணம் பண்ணி கூட்டிட்டு வந்ததே எனக்கு கிடைச்ச ஒரு பெரிய வரம். ஆனாலும் அத்த பிளேஸ்ல வேற யாரா இருந்தாலும் அப்படிதாங்க பேசுவாங்க. பையனோட கல்யாணத்தை பத்தியும் வரப்போற மருமகளை பத்தியும் அவங்களுக்குள்ளேயே அவங்க எவ்வளவோ கனவு கண்டு வச்சிருப்பாங்கல்ல. இப்போ நாம அவங்க ஆசையில மண்ணை தூவுற மாதிரி பண்ணிட்டோம். அதுக்காக கண்டிப்பா கோவப்படத்தானே செய்வாங்க. எங்க அம்மா வெளியே கோவமா பேசினாலும் மனசுக்குள்ள ரொம்ப நல்லவங்க தீபா. ஆமாங்க, அவங்க மனசு ரொம்ப நல்லது அப்படிங்கறதுனாலதான் பையன் கல்யாணம் பண்ணிக்கிட்டு வந்தாலும் வீட்டுக்கு மேலேயே இருக்கட்டும்னு அந்த கெஸ்ட் ஹவுஸ்ல விட்டுருக்காங்க. அவங்க நிஜமாவே ரொம்ப நல்லவங்க. கண்டிப்பா என்னைக்காவது ஒரு நாள் நம்மள அவங்க வீட்டுக்குள்ள கூப்பிடுவாங்க. அது எனக்கு அவங்கள பார்த்த உடனே புரிஞ்சு போச்சு அப்படின்னு தன்னோட மாமியார பத்தி சொல்லிக்கிட்டே இருக்கா. இத கேட்ட உடனே டாக்டர் பாபு ரொம்ப சந்தோஷப்பட்டான். இங்க தேவி என்னமோ மருமக மேல பயங்கர கோவமா இருந்து தனக்குள்ளேயே ஏதோ யோசிச்சுக்கிட்டே இருக்காங்க. இந்த எபிசோடு உங்களை நல்லா சிரிக்க வச்சிருக்கோம்னு நாங்க நம்புறோம். அப்ப எதுக்கு வெயிட்டிங்? இப்போ எங்க சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, பெல்ல கூட அடிச்சிருங்க. இந்த எபிசோட்ல உங்களுக்கு என்ன பிடிச்சிருக்கோ கீழே இருக்கிற கமெண்ட் பாக்ஸ்ல தெரியப்படுத்துங்க. உங்களை ஆஹான்னு சொல்ல வைக்கிற மேலும் பல வீடியோஸ்க்கு பாத்துக்கிட்டே இருங்க ஆஹா டிவி. இந்த எபிசோடு உங்களை நல்லா சிரிக்க வச்சிருக்கோம்னு நாங்க நம்புறோம். அப்ப எதுக்கு வெயிட்டிங்? இப்போ எங்க சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, பெல்ல கூட அடிச்சிருங்க. இந்த எபிசோட்ல உங்களுக்கு என்ன பிடிச்சிருக்கோ கீழே இருக்கிற கமெண்ட் பாக்ஸ்ல தெரியப்படுத்துங்க. உங்களை ஆஹான்னு சொல்ல வைக்கிற மேலும் பல வீடியோஸ்க்கு பாத்துக்கிட்டே இருங்க ஆஹா டிவி.